இது பச்சை முளை தானே, எப்படி மணமாக்குது பாரு. வெள்ளை முளையெல்லாம் அம்பிட்டு மனம் வராது, பார்க்கறதுக்கு தான் அது நல்லா இருக்கும், ஆனால் மணக்காது. இது நல்லா மணக்குது. இன்னும் கொஞ்சம் பூ மொக்கா இருக்கும் போதே கட்டியிருக்க மாட்டேன், பழம் வெடிச்சு போச்சு பாரு. ஆமாக்கா, பச்சை முளை தான். அது நல்லா வாடாத போதே கட்டியிருக்கலாம் தான், நேரம் இல்லை. அப்புறம் கட்டிக்கலாம்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அது வெடிச்சே போச்சு. சரி பியாச்சும் கட்டிக்கலாம், இல்லைன்னா எல்லாம் புளியாம்பு வாட்டம் போயிருமேனு எடுத்து கட்டினேன். இந்த பிள்ளைங்கிட்ட சொன்னால் எங்கே கட்டுதுங்க, ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆக மாட்டேங்கிறாங்க அவங்க. அதெல்லாம் சரி, எதுக்கு இவ்வளோ பூவு? எதுவும் வியாபாரம் எதுவும் பண்ண போகிறீங்களா பூ மார்க்கெட்டில் போயிட்டு? பூவு என்னத்துக்கு கட்டி தலையில் வைப்பாங்க, ஒன்னாட்டம் பக்கப்பான்னு பரட்ட தலையா எப்போ பாரு விரிச்சு போட்டுக்கிட்டு பாரு, செம்பு கம்பி ஆட்டம். அது என்ன முடி மாதிரியா இருக்குது, எதுவும் கம்பி செம்பு கம்பி ஆட்டம் எல்லாம் இருக்குது. கேட்டால் ஸ்டைலாமா, ஏன் அதை பிண்டி ஒரு சடை போட்டு என்னைக்காச்சும் நீ பூ வச்சுக்கிறியா? எது செம்பு கம்பியா? சரி, நானாச்சும் வயசு பிள்ளை, சரி செம்பு கம்பியோ ஏதோ ஒரு கம்பி ஃப்ரீயார் விட்டுட்டுக்கிறேன். நீங்கள் வயசான கிழவிக்கு என்ன ஃப்ரீயார் வேண்டி கிடக்கு? அது ஏன் மயிரை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரு செம்பு கம்பியோ என்னமோ ஒன்று சொல்கிறீங்க. சரி ரைட்டு, நானும் எண்ணெய் வைக்காமல் விட்டு தலைக்கு ஊற்றி அது இப்படி பெப்பர் பேன் ஆகிட்டு நான் அப்படியே ஜடை போட்டால் எனக்கு பிடிக்கிறதில்ல. உங்கள் முடியை பாருங்களேன், உங்கள் மயிர் வந்துட்டு ப்ளூ கலரு. வயசான ஆயாவுக்கு ப்ளூ கலர் தேவை. இதில் வேறு ஸ்டைலிஷ் கிளவி கிட் செக்ஷனில் போய் எதனா மாடனாக வாங்கி குட்டியாக ஒன்று மாட்டிக்கிற வேண்டியது. இப்போ நான் உன்னை என்னடி சொன்னேன், மயிறு செம்பு கம்பி ஆட்டிருக்குது, ஒரு எண்ணெய் வச்சு தலை சீவி பூ வைன்னு சொன்னது ஒரு தப்பு. அதுக்கு வந்து என்ன இம்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வயசு வித்தியாசம் பார்த்து பேச தெரியாத நெட்டவள்ளி உனக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கிற. ஆட்டிச்சன்னு வச்சுக்க பல்லு பறந்துடும். என்னக்கா நீங்கள் அவன் விளையாட்டுக்கு சொல்கிறான், அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் நெட்டவள்ளி, அவங்கள ஒன்று நீ இறந்தாலும் உனக்கு தூக்கம் வராதா? உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியல, இந்த பூவையாச்சும் எடுத்து கட்டு. நான் ஒண்டியுமே கட்டிட்டு இருக்க முடியல, சும்மா அவங்கள வம்பிழுத்துட்டுக்காத. சரி, அப்போ நான் பூ கட்டணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் கட்டுற பூவை வேறு யாருமே வைக்கக்கூடாது, பத்திரவழியாக்கா மாண்டையில் தான் வைக்கணும். அது நானே தான் வச்சு விடுவேன். ஓகே வட்டியில் என்ன எல்லாம் பூ கட்டுற வேலையில் சேர்ந்துக்கிட்டீங்களா? ஓ, பார்ட் டைம் ஷாப்பு. ஏன் என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்பில்ல. வா, 4 முடி வா. எனக்கு வந்து பூ கட்டுற வேலை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் கட்ட பூவை யார் வைப்பாங்க சொல்லு? நம்ம பத்திரவழியாக்கா. தலைமால கையை வச்சு பாரு, கையை முறிச்சு ஒன்று. அப்போ இங்கே சம்பவம் இருக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். பாப்பா நீ அவளோட சேல்ரா தானே நீ. உனக்கு இருக்குது இன்னைக்கு கச்சேரி. கச்சேரியா முடி? ஐயோ, பாட்டு கச்சேரியா? எக்கா டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸா? சரி ஏக்கா, நாங்களாம் பார்க்குறோம், நீங்கள் ஆடுங்க. இந்த பூ வச்சுக்கிட்டு ஆடுங்க. அம்பிட்டு சூப்பராக இருக்கும். வச்சாச்சு. அக்கா, என் கண்ணே பட்டுற மாட்டேக்கு, வீட்டில் போய் சுற்றி போடுங்க. இந்த பூ நம்ம பத்மினிக்கு. அட, பந்து கொண்டேவே காணும், மறைச்சே போ. அடுத்து உனக்கு. சூப்பர். எல்லாத்துக்குமே பூ சூப்பராக இருக்கு. எண்ணத்துக்கு போட்டு முறைச்சிட்டே கிடக்குறீங்க, அதான் எல்லாத்துக்குமே வச்சு விட்டாச்சு. எல்லாத்துக்கும் எங்கே வச்சு விட்டுக்கிற, எனக்கு எங்கே வச்சு விட்டுக்கிற பாரு.